கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா நீங்க யார் மேலயாவது பயங்கரமா கோவப்பட்ட தருணத்தையோ, இல்ல ஒரு விஷயம் கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்ட தருணத்தையோ கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாங்க. ம், அந்த நேரத்துல நமக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் தோணும். ஆமா. அந்த உணர்ச்சிக்கு காரணமான நபர், இல்லனா அந்த பொருள் 100% நிஜமானது அப்படின்னு நாம உறுதியா நம்பியிருப்போம் இல்லையா? அதனால தானே நமக்கு அவ்வளோ வலி இருக்கு. கரெக்ட். ஆனா, இப்போ ஒருவேளை நீங்க கோபப்பட்ட அந்த நபரோ, இல்ல நீங்க அவ்ளோ ஆசைப்பட்ட அந்த பொருளோ, நீங்க நெனைச்ச மாதிரி ஒரு தனித்த அடையாளத்தோட இந்த உலகத்துல இல்லவே இல்லேன்னு சொன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? அது நிஜமாவே ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். உங்களுடைய அத்தனை தீவிரமான உணர்ச்சிகளுக்கும் காரணமான அந்த விஷயமே வெறும் ஒரு மாயைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் உண்மை. நாம தினமும் அனுபவிக்கிற கோபம், அந்த அதீத ஆசை, கவலை, இது எல்லாமே உண்மை இல்லாத ஒன்ன உண்மை என நம்புவதாலே உருவாகுது. ஆஹா! இந்த ஒரு ஒற்றை வரியில தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்க போற ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, தலாய் லாமா அவர்களின் மிக முக்கியமான போதனைகளை உள்ளடக்கிய எ சிம்பிள் பாத், அதாவது ஒரு எளிய பாதை அப்படிங்கிற புத்தகம். ஆமா, 1996ல லண்டனில் தலாய் லாமா அவர்கள் வழங்கிய விரிவான உரைகள். அதோட இஎன் கம்மிங் எடுத்த அந்த பனிப்படர்ந்த போடால அரண்மனை, அப்புறம் திபெத்திய யாத்ரீகர்களின் அற்புதமான புகைப்படங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நாம எல்லோரும் தேடுற மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அடையலாம், அப்புறம் துன்பத்தை எப்படி நிரந்தரமா தவிர்க்கலாம்னு ஒரு பெரிய வரைபடமே நமக்கு கிடைக்குது. சரிதான். ஆனா இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு நேரடியா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம பௌத்த தத்துவத்தோட அடிப்படைய ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஓ, அடிப்படை தத்துவங்களா? ஆமா, எந்த ஒரு பெரிய கட்டடத்துக்கும் அதோட அடித்தளம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தத்துவத்துல 2 முக்கியமான தூண்கள் இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக்க பார்ப்போம். தத்துவங்கள்னாலே கொஞ்சம் கடினமா இருக்குமோன்னு தோணும். அந்த 2 தூண்கள் என்னன்னு ரொம்ப எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. தூண் என்னன்னா சார்புத்தன்மை, அதாவது இன்டர்டிபெண்டன்ட் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டின்னு சொல்வாங்க. ம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு உயிரும், ஏன் எந்த ஒரு செயலும் தன்னிச்சையாவோ இல்ல தனியாகவோ இயங்குறதே கிடையாது. ஓஹோ! எல்லாமே ஒண்ணோடு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கா? எக்ஸாக்ட்லி. எல்லாமே 100% இன்னொன்றை சார்ந்து தான் இருக்கு. ஒரு செயலோட விளைவு கண்டிப்பா இன்னொரு விஷயத்த பாதிக்கும். சரி. அப்ப 2வது தூண்? 2வது தூண் அஹிம்சை. இந்த அஹிம்சைங்கிறது யாரையும் அடிக்காம இருக்கிறது மட்டும் கிடையாது. அப்புறம் வேற என்ன? சார்புத்தன்மைய ஒருத்தர் முழுமையா புரிஞ்சுக்கிட்டார்னா, அவரோட இயல்பான செயலே அஹிம்சையா தான் இருக்கும். மத்தவங்களுக்கு உதவுவது அல்லது குறைந்தபட்சம் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாம இருப்பது. எனக்கு இது கேட்கும்போதே ஒரு பெரிய சிலந்தி வலை ஞாபகத்துக்கு வருது. சிலந்தி வலையா? எப்படி சொல்றீங்க? ஆமா. ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி வலைய கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த வலையோட ஏதா ஒரு மூலையில இருக்கிற ஒரு சின்ன இலைய நீங்க தொட்டாலோ அல்லது லேசா இழுத்தாலோ என்ன ஆகும்? அந்த ஒட்டுமொத்த வலையும் அதிரும். கரெக்ட். அந்த அதிர்வு வலை முழுக்க பரவும் இல்லையா? அதுபோலதான் நமது ஒவ்வொரு செயலும், நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், ஏன் நாம நினைக்கிற ஒவ்வொரு சின்ன எண்ணமும் கூட இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. நாம யாரும் தனித்தனி தீவுகள் கிடையாது. நாம எல்லோரும் அந்த வலையோட இழைகள். மிக சரியான உவமை. அந்த சிலந்தி வலையோட அதிர்வை நாம நிஜமாவே உணர்ந்துட்டோம்னா, நம்ம எப்படியும் இன்னொரு இழைக்கு வேணும்னே தீங்கு செய்ய நினைப்போம். நிஜமா நினைக்க மாட்டோம். அதனால தான் சார்புத்தன்மைய புரிந்து கொள்வது இயல்பாகவே அஹிம்சைக்கு வழிவகுக்கும்னு தலாய் லாமா விளக்குறார். இதையே தான் பௌத்த மரபுல அடைக்கலம் புகுதல் மற்றும் போதி சித்தம் அப்படின்னு சொல்றாங்க. போதி சித்தம்னா என்ன? அதாவது புத்தர், தர்மம், சங்கம் ஆகிய 3ம் ஒருத்தரோட அறநெறி வாழ்வுக்கு எப்படி வழிகாட்டியா இருக்கோ, அதே போல போதி சித்தம் அப்படிங்கிற மற்றவர்களுக்காக முக்தி அடையணும்னு நினைக்கிற அந்த பிறர் நலன் விரும்பும் மனம் நம்மோட எல்லா செயல்களுக்கும் ஒரு பெரிய உந்து சக்தியா மாறுது. கொஞ்சம் இருங்க. தத்துவம் ஓகே, எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த புரிதல் இருந்தும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தினமும் ஆபீஸ்ல, வீட்ல சந்திக்கிற மன உளைச்சல்கள், கோபதாபங்கள், துன்பங்களுக்கு இது எப்படி தீர்வாகும்? ம் ஏன்னா நம்ம பிரச்சனை அப்படியே தானே இருக்குன்னு கேக்குறீங்க. ஆமா, நம்மோட நோய் அப்படிதானே இருக்கு. தத்துவம் எப்படி பிராக்டிக்கலான மருந்தா மாறும்? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில பாத்தீங்கன்னா, ஆதாரங்கள்ல மைத்ரேயரின் உத்தர தந்திரம் அப்படிங்கிற நூல்ல வர்ற ஒரு மிகச்சிறந்த மருத்துவ உவமை மூலமா விளக்கியிருக்காங்க. இத நாம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். மருத்துவ உவமையா? சரி, சொல்லுங்க.
நீங்க உடம்பு சரியில்லாம ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வெச்சுப்போம். ம். அந்த டாக்டர் என்ன செய்வார்? அவர் எடுத்த உடனே மருந்து கொடுக்க மாட்டார். அதுல 4 படிகள் இருக்கு. ம். முதல்ல செக் பண்ணுவார். ஆமா. முதல்ல உங்களுக்கு என்ன நோய்னு சரியா கண்டுபிடிக்கணும். 2வது அந்த நோய் எதனால வந்திருக்குன்னு அதோட ஆணிவேரான காரணத்தை அலசணும். 3வது இந்த நோயை குணப்படுத்தி உங்கள பழையபடி ஆரோக்கியமான நிலைமைக்கு கொண்டு வர முடியும்னு டாக்டர் உங்களுக்கு உறுதி கொடுக்கணும். ஓகே. அப்புறம் 4வது 4வது அந்த ஆரோக்கியத்தை அடையறதுக்கான சரியான மருந்தை உங்களுக்கு கொடுக்கணும். ஓ அப்போ புத்தரோட புகழ்பெற்ற அந்த 4 உயிரிய உண்மைகள் அப்படிங்கறதும் இந்த மருத்துவ முறையை அடிப்படையா வச்சது தானே? ஆமா. முதல் உயரிய உண்மை துன்பம். அதாவது நாம பிறப்பு இறப்பு சுழற்சியில மாட்டிட்டு இருக்கிறதுவே ஒரு நோய் தான். அதுதான் துன்பம் அப்படிங்கறத முதல்ல நாம ஏத்துக்கணும். சரி. 2வது உண்மை அந்த நோய்க்கான காரணமா? எக்ஸாக்ட்லி. 2வது உண்மை துன்பத்தின் காரணம். நம்மோட இந்த நோய்க்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அறியாமை மற்றும் கர்மா. ஓஹோ. 3வது உண்மை விடுதலை. அதாவது இந்த துன்பத்திலிருந்து நாம முழுமையா விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான முக்தி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற உறுதி. 4வது உண்மை பாதை. அந்த விடுதலையை அடையறதுக்கு நாம என்னென்ன பயிற்சிகளை செய்யணும் அப்படிங்கிற வழிமுறை தான் நாம சாப்பிட வேண்டிய மருந்து. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த ஆதாரங்கள்ல 12 சார்பு இணைப்புகள் அப்படின்னு ஒரு பெரிய கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, 12 இணைப்புகள். அறியாமையில தொடங்கி கர்மா மரணம்னு ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாறி போகுது. அறியாமைக்கும் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கும் நடுவுல எப்படி இந்த செயின் ரியாக்ஷன் நடக்குது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 12 இணைப்புகளும் சும்மா ஒன்னு முடிஞ்சதும் இன்னொன்னு நடக்கும் அப்படிங்கிற கால வரிசை பட்டியல் கிடையாது. இது ஒரு சிக்கலான சலர்ச்சி. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அறியாமை அப்படிங்கிறது தான் முதல் படி. அதாவது ஒரு புதிய கார் வாங்கினா நம்ம வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷம் கிடைச்சிரும், நம்ம ஒரு மாயையை நம்புறோம் இல்லையா? இதுதான் அறியாமை. ஆமா, எல்லாரும் அப்படிதானே நினைப்போம். இந்த அறியாமை என்ன பண்ணும்? நாம அந்த காரை எப்படியாவது வாங்கணும்னு பகலிரவ பார்க்காம உழைக்க வைக்கும் அல்லது கடன் வாங்க வைக்கும். இதுதான் 2வது படியான செயல் அல்லது கர்மா. ஆஹா, புரியுது. அப்போ அந்த கர்மா அடுத்தடுத்த இணைப்புகளான உணர்வு, பற்றுதல்னு போய் கடைசியா பிறப்பு, மூப்பு, மரணம்னு அந்த சுழற்சியில நம்மள தள்ளிடுது. கரெக்ட். நாம கடனை அடைக்க கஷ்டப்படும்போது அந்த கார் கொடுத்த சந்தோஷம் காணாம போய் புதுசா துன்ப ஆரம்பிக்குது. இது ஒரு சங்கிலி மாதிரி நம்மள கட்டி போடுது. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்ற ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி என்னன்னா, இது ஒரு இருவழி பாதை. இருவழி பாதையா? அதாவது ரிவர்ஸ்ல போக முடியுமா? ஆமா. அறியாமையால எப்படி படிப்படியா துன்பம் உருவாகுதோ அதே போல ஒரு பயிற்சியாளர் தன்னோட அறியாமைய அழித்து விட்டால் அதுக்கப்புறம் வர்ற கர்மா உருவாகாது. கர்மா இல்லைன்னா அடுத்தடுத்த இணைப்புகள் துண்டிக்கப்படும். வாவ், அந்த முழு சுழற்சியையும் நம்மால பின்னோக்கி உடைக்க முடியும்னு சொல்றீங்க? கண்டிப்பா முடியும். அப்போ நோயை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், அதற்கான காரணம் அந்த அறியாமைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்த கேள்வி, இதுல இருந்து எப்படி முழுமையா விடுபடுறது? அந்த அறியாமையை அழிக்கிற மருந்து நிஜமா என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அறியாமையை எப்படி அழிக்கிறது? நிர்வாணம் அல்லது முக்தி என்பது எப்படி சாத்தியம்? இதற்கான ஒரே வழி வெறுமை நிலையை நேரடியாக உணர்வது மட்டும்தான். ஒரு நிமிஷம் இருங்க. வெறுமை நிலை, அதாவது எம்டினஸ்ஸா? ஆமா. இதை கேட்கும்போது ரொம்ப நெகட்டிவா, உலகத்துல எதுக்குமே அர்த்தம் இல்லை, எதுவுமே நிஜம் இல்லைன்னு சொல்ற ஒரு இரண்ட தத்துவம் மாதிரி இருக்கே. தலாயிலமா உண்மையிலே அதைத்தான் சொல்றாரா? இல்லவே இல்ல. இதுதான் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண குழப்பம். வெறுமை நிலை அப்படின்னா சூனியம் என்றோ எதுவுமே இல்லை என்றோ அர்த்தம் கிடையாது. பின்ன என்ன அர்த்தம்? நமது எதிர்மறை உணர்ச்சிகளான கோபம், பேராசை எல்லாமே இந்த உலகம் தன்னிச்சையாக இயங்குகிறது, எல்லா பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குன்னு நாம தப்பா நம்புற அறியாமையில தான் வேரூண்டி இருக்கு. வெறுமை நிலைனா எதுக்கும் தன்னிச்சையான இருப்பு கிடையாது அப்படிங்கிற புரிதல் தான். ஓ, இதை நான் இப்படி புரிச்சுக்கலாமா? இப்போ என் கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் எடுத்துக்கலாம். இதை நம்ம போன்னு சொல்றோம். சரி. ஆனா இதுல இருக்கிற கண்ணாடியை கழட்டிட்டா, பேட்டரி எடுத்துட்டா, உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் மைக்ரோசிப் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டா அங்கே போனுன்னு ஒன்னு இருக்கா? கண்டிப்பா இல்ல. பல உதிரிப்பாகங்கள் ஒன்னா சேரும்போது அதை நாம போனுன்னு கூப்பிடுறோம். போன் அப்படிங்கிறதுக்குன்னு தனியா தனிச்சையான எந்த இருப்பும் இல்லை. அதுபோலத்தான் நமது ஈகோவும் நமது உணர்ச்சிகளும், அவற்றுக்குன்னு தனிச்சையான எந்த உருவமும் இல்லை. இதுதானே வெறுமை நிலை. அருமையான விளக்கம். 100% சரியா சொல்லிட்டீங்க.
எப்போ இந்த மாதிரி எதற்கும் தனித்த இருப்பு இல்ல அப்படிங்கிற வெறுமை நிலைய நீங்க முழுமையா உணர்றீங்களோ அப்போ உங்க மனசுல அந்த அறியாமைக்கு இடமே இருக்காது. ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி. இத ஒரு இருட்டறையோட ஒப்பிட்டு பாருங்க. இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க முடியாது. வெளிச்சம் வந்துட்டா அங்க இருட்டுக்கு வேலையே இல்ல. வெறுமை நிலைய உணர்ந்த வெளிச்சமான மனசுல அறியாமைங்கிற இருட்டு தங்க முடியாது. ஆனா இந்த புரிதலை சாதாரணமா ஒரு புக் படிச்சோ பாட்காஸ்ட் கேட்டோ அடைஞ்சிட முடியாது. கண்டிப்பா முடியாது. அதனால தான் இத அடையறதுக்கு 2 பயிற்சிகள் மிக அவசியம்னு ஆதாரங்கள் சொல்லுது. ஒன்று சமதா எனப்படும் மனதை அலைப்பாய விடாமல் ஒருமுகப்படுத்தும் தியானம். ரெண்டாவது மற்றொன்று விபஸ்யனா எனப்படும் கூர்ந்த அறிவு, அதாவது பகுப்பாய்வு செய்யும் திறன். இந்த இரண்டும் சேரும்போதுதான் வெறுமை நிலை நமக்கு வசப்படும். இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் பயிற்சி இருக்கா? இதற்காகத்தான் சாந்தி தேவர் தன்னுடைய போதனைகள்ல ரொம்ப ஆழமான ஒரு பயிற்சியை சொல்றார். அது என்னன்னா, மற்றவர்களின் மகிழ்ச்சியையும் நமது மகிழ்ச்சிக்கு சமமாக கருதுவது. உங்களை நீங்களே மத்தவங்க இடத்துல வச்சு பார்க்கறது தான் உங்களோட ஈகோவையும் அறியாமையையும் அழிக்கிற முதல் படி. ரொம்ப ஆழமான விஷயம் அது. இந்த ஆதாரங்களை நான் படிக்கும்போது பௌத்தத்துல இருக்கிற 2 பிரிவுகளுக்கு இடையான ஒரு நுட்பமான வித்தியாசத்தை கவனிச்சேன். எந்த 2 பிரிவுகள் சொல்றீங்க? சாவகயானம் மற்றும் மகாயானம் அப்படிங்கிற 2க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சாவகயானம் நிலையற்ற தன்மையை அடிப்படையாக கொள்கிறது. ஆமாம், இம்பர்மனன்ஸ்னு சொல்லுவோம். ஆனா மகாயானம் அதை விட ஒரு படி மேலே போய் இந்த வெறுமை நிலையை அடிப்படையாக கொள்கிறது. இது ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரொம்ப நுட்பமான கேள்வி இது. நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே நமக்கு தெரிவது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு நாம பாக்குற ஒரு அழகான பூ நாளைக்கு வாடி போயிடும். அது நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு தெரியும். கரெக்ட். ஆனா மகாயானம் சொல்ற வெறுமை நிலைங்கிறது அதுக்கும் ஆழமானது. அந்த பூ வாடி போகுங்கிறது மட்டும் உண்மை இல்ல, அந்த பூவுக்கென்று தனித்த சார்பற்ற ஒரு அடையாளமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிஜம். அது வெறும் மண், நீர், சூரிய ஒளி, விதை என பல காரணிகளின் சேர்க்கை மட்டுமே என்பதை உணர்வது. ஓஹோ, இந்த ஆழமான புரிதல் தான் அத்தனை துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. கேட்கவே ரொம்ப மலைப்பா இருக்கு. இவ்ளோ பெரிய நுட்பமான தத்துவங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் எப்படி அவங்க அன்றாட வாழ்வுல கடைபிடிக்கிறாங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏன்னா இயன் கம்மிங் எடுத்த புகைப்படங்களை பார்க்கும்போது திபெத்ல இருக்கிற ஜோகாங் கோயிலுக்கு முன்னாடி பனிப்படர்ந்த வீதிகள்ல தரையில விழுந்து வணங்குற யாத்ரீகர்கள், கையில பிரார்த்தனை சக்கரங்களை சுழற்றிக்கிட்டே போற சாதாரண மக்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த வெறுமை நிலை, சார்புத்தன்மை எல்லாம் முழுசா தெரிஞ்சா இதை பண்றாங்க. தத்துவத்தை எப்படி பிராக்டிக்கலா மாத்துறாங்க? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, பௌத்தம் இந்த தத்துவங்களை வெறும் மூளைக்கான பயிற்சியாக, ஒரு தியரியாக மட்டும் விட்டுவிடவில்லை. நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த 4 கோட்பாடுகளை வகுத்திருக்காங்க. ஓ, அந்த 4 கோட்பாடுகள் என்னென்ன? முதலாவது இயற்கை கோட்பாடு. அதாவது நெருப்பு சுடும், தண்ணீர் தாகம் தீர்க்கும் என்பது போல காரண காரியங்கள் அதனதன் இயல்பிலேயே செயல்படுகிறதுனே ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது செயல்திறன் கோட்பாடு. எந்த ஒரு செயலுக்கும் அதற்கான பலனை தரும் திறன் உண்டு என்பதை உணர்தல். நீங்க ஒரு விதைய விதைக்கிறீங்கன்னா அந்த விதைக்கு முளைத்து மரமாகிற திறன் இருக்கு. சரி, மூன்றாவது சார்பு கோட்பாடு. அந்த விதை மரமா வளரணும்னா அதுக்கு தண்ணீர், சூரிய ஒளி, மண் எல்லாம் தேவை. அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குவதை புரிந்து கொள்ளுதல். கடைசியா நான்காவது சரியான நிரூபண கோட்பாடு. இந்த உண்மைகளையெல்லாம் தர்க்க ரீதியா, லாஜிக்கா ஆராய்ந்து உங்க மனசுக்குள்ளேயே உறுதி செய்து கொள்வது. வாவ், விதைய வச்சு சொன்னது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா ஒரு டவுட், வெறும் சடங்குகளை மட்டும் செஞ்சிட்டு இருந்தா போதுமா? அங்கேதான் தலாய் லாமா ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை முன்வைக்கிறார். இந்த 4 உயரிய உண்மைகள் மற்றும் போதி சித்தம் இல்லாமல் நீங்கள் மிகவும் கடினமான வஜ்ரயான தியான முறைகளை கடைபிடிப்பது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் என்கிறார். ஓ, சும்மா மந்திரம் சொல்றதுனால எந்த பலனும் இல்லையா? கணக்கா மந்திரங்கள் சொல்லலாம், கோயில சுத்தி சுத்தி வரலாம், பிரார்த்தனை சக்கரங்களை சுழற்றலாம். ஆனா அந்த அடிப்படையான பச்சாதாபமும் வெறுமை நிலை குறித்த புரிதலும் உங்க இதயத்துல இல்ல அப்படின்னா அவை எல்லாமே வெறும் வெற்று சடங்குகள் தான். அதனால எந்த பலனும் இருக்காது. அப்போ இதோட முழு அர்த்தம் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ஒரு தேவாலயத்துல இருக்கிறோமா, கோயில் இருக்கிறோமா அல்லது மசூதியில் இருக்கிறோமா என்பது முக்கியமே இல்ல. கரெக்ட். நீங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த இறைவனை வேணாலும் வழிபடலாம். ஆனா அந்த போதனைகளை உங்க வாழ்க்கையில, உங்க ஒவ்வொரு செயலிலும் நீங்க வாழ்ந்து காட்டணும். நிச்சயமா.
உங்க கூட வேலை செய்யறவருக்கு ஒரு சின்ன உதவி செய்யும்போது அல்லது உங்க மேல கோவப்படுற ஒருத்தர்கிட்ட நீங்க திருப்பி கோவப்படாம அமைதியா இருக்கும்போது தான் இந்த தத்துவமே உயிர் பெறுகிறது இல்லையா? மிக துல்லியமாக சொன்னீர்கள். தலாய் லாமா சொல்வதும் அதுதான். எந்த ஒரு மத போதனையும் உங்க அறிவில், அதாவது மூளையில மட்டும் இருந்தா பத்தாது. அது உங்க இதயத்துல ஆழமா இறங்கணும். நீங்க வாழ்க்கையில ரொம்ப சிக்கலான, சவாலான நேரங்களை சந்திக்கும்போது இந்த போதனைகள் உங்க உதவிக்கு கை கொடுக்க வரணும். அப்போதுதான் அது உண்மையான ஆன்மீகம். இந்த சார்பு தன்மை மற்றும் அகிம்சை ஆகிய இரண்டும் வெறும் படிக்கிற கோட்பாடுகள் அல்ல. அவை நாம் மூச்சு விடுற மாதிரி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. உண்மையிலே இது நம் சிந்தனையை முழுசா மாற்றி தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான அலசலா இருந்தது. சரி, நாம் இந்த அலசல்ல முடிக்கும் தருவாய்க்கு வந்து விட்டோம். ஆனா முடிக்கிறப்போ நீங்க சொல்லிட்டு போன அந்த மாயை அப்படிங்கிற கான்செப்டை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. கொஞ்சம் நிதானமா சிந்தித்து பாருங்க. இப்போது உங்களுக்குள் இருக்கிற மிக கடுமையான உணர்ச்சி எது? அது நேத்து உங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயத்துக்கான அளவற்ற கோவமாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் மேல இருக்கிற அதீத ஏமாற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருள் மேல இருக்கிற தீவிரமான ஆசையாக இருக்கலாம். அந்த உணர்ச்சி உண்மையிலேயே நிஜமான ஒன்றின் மீது எழுந்துள்ளதா? அல்லது உங்க ஸ்மார்ட் போன் மாதிரி பல்வேறு உதிரிப்பாகங்கள் சேர்ந்த ஒரு உருவத்தை நிஜமென்று நீங்கள் தப்பா நம்பும் ஒரு மாயையின் மீது எழுந்துள்ளதா? அந்த மாயையை, அந்த அறியாமையை நீங்கள் ஒரு நொடி விலக்கி பார்த்தால் உங்களுக்குள் குதித்துக் கொண்டிருக்கும் அந்த உணர்ச்சி என்னவாகும் என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இதற்கான விடை உங்களை பல காலமா கட்டி போட்டிருக்கிற துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான உங்க வாழ்வின் மிகப்பெரிய திறவுகோலாக இருக்கலாம். மிகவும் ஆழமான சிந்தனை இது. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நான் நேத்து ராத்திரி பார்த்த அந்த படமும், அது கலை கொஞ்சம் மெதுவா போனாலும் கடைசியில வர்ற அந்த திருப்புமுனை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு மதியம் சமைச்ச அந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சோன்னு தோணுச்சு. ஆனா தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சரியா போயிடுச்சு.